இந்த மாதிரி பிளாஸ்டிக் தொட்டிகளில் என்னென்ன செடிலாம் வளர்க்கலான்னா, இப்போ நம்ம பார்க்குறது ஒரு மீடியம் சைஸ் ஃப்ரிட்ஜ் பாக்ஸு. இந்த மாதிரி சைஸில் நம்ம 3 தக்காளி செடிகள் வச்சு வளர்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். காய்கறி செடி வளர்க்கணுன்னா தொட்டி அளவு எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. இப்போ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு காய்கறி செடி வளர்க்குறதா இருந்தாலும் அதுக்கு தகுந்த தொட்டி அளவு கொடுக்கும்போது தான் அதோட நல்லா வளர்ந்து நல்ல பலன் தர முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றுறோம், உரம் போட்டு வளர்க்குறோம், அதுக்கு ஒரு சரியான பலன் இருக்காது. நம்ம ஒரு கஷ்டப்பட்டு வளர்க்குறதுக்கு அது நல்லா வளர்ந்து செழிப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும், செடியும் நல்லா வளரும். பிளாஸ்டிக் தொட்டிகள், மண் தொட்டிகள்லாம் வாங்குறப்போ அது ஈஸியாக உடஞ்சிரும். அதே மாதிரி சிமெண்ட் தொட்டி வாங்கினோன்னா பில்டிங்க்கு நிறைய வெயிட் ஏறும், அதோட விலையும் ரொம்ப அதிகம். அதனால் தொட்டி வாங்கும்போது அது சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதானியும் பார்க்கணும், ரொம்ப நாளைக்கு உழைக்குதானியும் பார்க்கணும். இந்த தொட்டிகள்லாம் வாங்குறப்போ நல்லா விசாரித்து சொல்லி வச்சு வாங்கினா நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடச்சிரும். எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரிட்ஜ் பாக்ஸு, அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர், அப்புறம் வாட்டர் கேன்கள்லாம் நல்லா ரொம்ப நாள் உழைக்கவும் செய்யும். அதே மாதிரி ரொம்ப மலிவான விலைக்கும் வாங்கிடலாம். இப்படி பொருட்களாக தேர்ந்தெடுத்து வளர்க்கும்போது நம்மளுக்கு நிறைய பணமும் செலவழியாது. அதே மாதிரி மாடி தோட்டம் வைக்கிறதுல ஒரு திருப்தியும் இருக்கும். இந்த வாட்டர் கேனில் செடி வளர்க்குறதுல கொஞ்சம் அட்வான்டேஜும் இருக்குது. ஏன்னா விலையும் கம்மி, ஈஸியாக எங்கே வேணாலும் நகர்த்தி வைக்கலாம், ரொம்ப நாளைக்கு உழைக்கவும் செய்யும். அப்படிங்கிறப்போ ஏதாவது ஒரு காய்கறி செடி, ஒரு கத்தரிக்காயோ, ஒரு தக்காளியோ, ஒரு பச்சை மிளகாய் செடியோ வச்சு வளர்க்கலாம். பச்சை மிளகாய் செடிலாம் நல்லாவே வளரும். தக்காளி செடி, கத்திரிக்காய் செடிலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வளரும், அவ்வளோதான். மற்றபடி வளர்க்கலாம். இப்போ நம்ம வாட்டர் கேனில் இருக்கிற ஒரு கத்திரி செடியை பார்க்குறோம். சாயந்தரம் 5:30 ஆகுது. இந்த செடி எந்த அளவுக்கு வாடி போய் குழஞ்சி போய் கிடக்குது பாருங்கள். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த செடிக்கு இந்த வாட்டர் கேனில் இருக்கிற தண்ணியோ மண்கலவையோ பத்தலைன்னு அர்த்தம். பாருங்கள், செடி என்னமோ நல்லா செழிப்பாக தான் வளர்ந்துருக்கு. நம்ம தண்ணி ஊற்றுறது, உரங்கள்லாம் பொறுத்து செடி நல்லா தான் வளர்ந்துருக்கு. ஆனாலும் செடியால் அதை வெயிலெல்லாம் தாக்கு பிடிச்சி நிற்க முடியல பாருங்கள். வாட்டர் கேனில் ஏதாவது ஒரு காய்கறி செடி வளர்க்கலாம் தான், ஆனால் அந்த செடி இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் வளரும். இதை விட கொஞ்சம் கெப்பாசிட்டி அதிகமான தொட்டியில் வைக்கும்போது தான் செடி செழிப்பாக வளரும். ஒரு கத்தரி செடினாலும் சரி, ஒரு தக்காளி செடினாலும் சரி, 1க்கு 1 குரோ பேக், அதாவது ஒரு அடிக்கு ஒரு அடி குரோ பேக் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா 1.25க்கு 1.25 பேக்கில் ஒரு செடி வச்சு வளர்க்கும் போது ரொம்ப செழிப்பாக வளரும். இப்போ நம்ம பார்க்குறது 18க்கு 18 அளவுள்ள குரோ பேக், அதாவது 1.5 அடிக்கு 1.5 அடின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய மண்கலவையும் நம்ம நிரப்பலாம். ஏதாவது 2 செடிகள், தக்காளி செடின்னா 2 வளர்க்கலாம், கத்தரி செடின்னா 2 வளர்க்கலாம், நல்லா வளரும். அதே மாதிரி கொடி வகை செடிகள் வளர்க்கணுன்னா கூட இதில் வளர்க்கலாம். இதுக்கு கம்மியான கெப்பாசிட்டியில் நம்ம கொடி வகை செடிகளெல்லாம் வளர்க்குறப்போ அந்த கொடியோட வளர்ச்சி நிறைய போகாது. அதாவது நிறைய காய்க்கவும் செய்யாது, செழிப்பாக பெருசாக படராது, ஏதோ கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் காய்க்கும். நம்ம இந்த அளவில் ஒரு 18க்கு 18ஆவது எடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் மாதிரியான தொட்டிகளில் வளர்க்கும்போது கொடி வகை செடிகள் நிறையா படர்ந்து நல்ல செழிப்பாக நிறைய காய்க்கும். இப்போ நம்ம பார்த்தா இந்த 18க்கு 18 குரோ பேக் சைஸுக்கு இங்கே பிளாஸ்டிக் ட்ரம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ட்ரம்மில் கூட கொடி வகை செடிகள் வளர்க்கலாம். நிறைய பேர் தெரியாமல் வாட்டர் கேனில் கூட கொடி வகை செடிகளை வளர்க்குறாங்க. அந்த செடிகள்லாம் ஒரு மாதிரி வறண்டு போன மாதிரி வளரும், ஏதோ 1-2 காய்கள் காய்க்கும், கொஞ்ச நாளில் காஞ்சும் போகும். இந்த மாதிரி நம்ம பெரிய கண்டெய்னர் சூஸ் பண்ணி வளர்க்குறப்போ ஒரு செடி 6 மாதம் பலன் கொடுக்குற தன்மையோடு இருந்ததுன்னா, மண்ணில் வளர்ந்தால் எப்படி ஒரு 6 மாதம் நல்லா பலன் கொடுக்குமோ அதே மாதிரி பெரிய கண்டெய்னரில் வளர்க்கும் போதும் அந்த செடி நம்மளுக்கு பலன் தரும். அதனால் கொடி வகை செடிகள் வளர்க்கும்போது கண்டெய்னர் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கவனம். அதே மாதிரி மண்கலவை ஃபுல்லாக நிரப்பணும். நான் நிரப்பியிருந்தேன், கொஞ்சம் இறங்கிச்சு, இனி கொஞ்சம் போட்டு மேலே. எப்போவுமே ஒரு தொட்டியில் செடி வளர்க்கணுன்னா கொஞ்சம் ஒரு விரல் அளவு தான் கீழே இருக்கணும். இது வரைக்கும் மண்கலவை இருக்கணும். அது குரோ பேக்காக இருந்தாலும் சரி தான், தொட்டியாக இருந்தாலும் சரி தான், ஃப்ரிட்ஜ் பாக்ஸாக இருந்தால் கூட சரி தான், மண்கலவை மேலே வரைக்கும் இருக்கணும். இப்போ நம்ம பார்க்கலாம், இது ஒரு சீத்தா செடி. இந்த மாதிரி ஒரு ட்ரம்மில் வச்சுருக்கோம். இதுவும் சீத்தா செடி தான், இந்த மாதிரி ட்ரம்மில் வச்சுருக்கோம். இந்த பழ வகை செடிகள், அதே மாதிரி முருங்கை மரம்லாம் வளர்க்கணும்னு நினச்சா இந்த மாதிரி ட்ரம்மில் தான் வளர்க்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பெரிய குரோ பேக் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 18க்கு 18 குரோ பேக், அப்படி வைக்கும்போது தான் அது செழிப்பாக வளரும். நம்ம இதில் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லலாம் வச்சு வளர்க்கக்கூடாது. காற்றுலாம் அடிக்கும்போது அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸு பிஞ்சிரும். இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கண்டெய்னரில் தான் வளர்க்கணும்.
இந்த மாதிரி பிளாஸ்டிக் தொட்டிகளில் என்னென்ன செடிலாம் வளர்க்கலாம்னா கொய்யா செடி வளர்க்கலாம், சப்போட்டா, மாதுளை, அப்புறமா இந்த மாதிரி எலுமிச்சை இதெல்லாம் வளர்க்குறப்போ நல்லா வளரும். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு மீடியம் சைஸ் ஃப்ரிட்ஜ் பாக்ஸு. இந்த மாதிரி சைஸில் நம்ம 3 தக்காளி செடிகள் வச்சு வளர்க்கலாம். தக்காளி செடி வச்சோன்னா அதுக்கு ப்ராப்பராக இந்த மாதிரிலாம் கொம்புலாம் கட்டி வளர்க்குறப்போ அந்த செடி பாருங்கள் எவ்வளோ உயரமாக மேலே போயிருக்கு. இந்த மாதிரி நல்லா செழிப்பாக வளரும். நல்ல பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்னால் வேணால் 4 செடி வளர்க்கலாம், அதுக்கு மேலே வளர்க்கக்கூடாது. செடி எண்ணிக்கை நம்ம கம்மியாக வச்சோன்னா அந்த செடி தரையில் நிற்கிற மாதிரி நல்லா செழிப்பாக வளரும். அதே மாதிரி ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். க்ரோ பேக்குன்னா கூட நான் ஹோல்ஸ்லாம் போடுவேன், நல்லா ஹோல்ஸ் போடுவேன். வாட்டர் கேனாக இருந்தால் கூட நிறைய ஹோல்ஸ் போடுவேன். ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கும் நிறைய ஹோல்ஸ் போடுவேன். இந்த ஹோல்ஸ்லாம் எப்படி போடணுன்னு நம்ம வீடியோக்களில் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. ஹோல்ஸ் நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு செடிகள் செழிப்பாக வளரும். இப்போ இதில் பார்க்கலாம், இந்த ட்ரம்மில் ஒரே ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது, சைடில் ஒரு தம்பட்டாவரை இருக்குது. இந்த 2 தான் இந்த பெரிய ட்ரம்மில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது மீடியம் சைஸ் ஃப்ரிட்ஜ் பாக்ஸு. கொடி வகை செடி வளர்க்குறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் பெஸ்ட்டு. ஏதாவது ஒரு கொடி வகை செடி இது சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால ஒன்று வச்சு வளர்த்தோம்னா அந்த செடி தரையில் நின்று வளர்ந்தால் எந்த அளவுக்கு செழிப்பாக வளருமோ, எவ்வளோ நாள் நின்று பலன் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நின்று வளர்ந்து நம்மளுக்கு பலனும் கொடுக்கும். அதனால் கொடி வகை செடிகளுக்கு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் பெஸ்ட்டு. அடுத்த சாய்ஸ் தான் பிளாஸ்டிக் ட்ரம்மு. பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸுனால் 2 செடி வைக்கலாம். நம்ம செடி வச்சுட்டு சைட்லலாம் இடம் காலியாக தானே இருக்குன்னு வேறு செடிகளெல்லாம் நடவு பண்ணக்கூடாது, கீரையெல்லாம் நடவு பண்ணக்கூடாது. சைடில் இடம் இருக்குது, ஒரு தக்காளி செடியை நடவு பண்ணுவோம், நீ அந்த மாதிரிலாம் நடவு பண்ணக்கூடாது. அப்படி நடவு பண்ணோன்னா அந்த கொடி வகை செடியோட வளர்ச்சி, காய்க்கிற திறன் எல்லாமே குறைஞ்சிரும். அதனால் நம்ம அதுலேயும் கவனமாக இருக்கணும். இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்மு. அந்த 15க்கு 15 கெப்பாசிட்டி உள்ள அதே அளவு தான் இதுவும். பாருங்கள், இதில் 2 செடி நம்ம வளர்க்கக்கூடாது. ஒரு கத்தரியும் வச்சுருக்கேன், ஒரு தக்காளியும் வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து இப்போதைக்கு வேறு தொட்டி எதுவுமே ரெடி ஆகலை. நிறைய வகையான கத்தரி செடி, தக்காளி செடிலாம் சீட்ஸும் வாங்கிட்டேன், முளைக்கையும் போட்டுட்டேன். இப்போதைக்கு என்கிட்ட இடம் இல்லை. இங்கே பாருங்கள், நம்ம கார்டன் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையுமே எடுத்து போட்டோம் பாருங்கள். அதனால தான் நடவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம நடவு பண்ணாமல் வச்சா அந்த செடி அப்புறம் நம்ம வளர்த்து அது எந்த பலனும் இருக்காது. அதனால் சரி நடவு பண்ணிட்டேன். அதுக்கு என்ன பண்ணணுன்னா 2 வேளை நல்லா குளிர தண்ணி ஊற்றணும், தேவையான உரங்கள்லாம் கொடுக்கணும், மண்கலவை வந்து நல்லா மேலே வரைக்கும் நிரப்பி வைக்கணும். அப்படிலாம் வச்சு நம்ம பராமரித்தோன்னா அந்த 2 செடியும் கொஞ்சம் பரவாயில்லாமல் வளரும். ஆனால் நல்லா வளரணுன்னா இதில் ஒரு செடி தான் வைக்கணும். நல்லா பார்த்துக்கிடுங்க, அளவு பார்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம பார்க்குற க்ரோ பேக் சைஸ் வந்து 15க்கு 15, அதாவது 1.25க்கு 1.25 அடின்னு சொல்லுவாங்க. இந்த க்ரோ பேக்கில் வந்து ஒரு மல்லி செடி வளருது. இப்போ நம்ம பார்த்தோம்ல கத்திரிக்காய் செடி, அந்த கத்திரிக்காய் செடியை இந்த 15க்கு 15 க்ரோ பேக்கில் ஒரு செடி வச்சு வளர்க்கும் போது அந்த செடி அந்த வாட்டர் கேனில் வளர்ந்ததை விட நல்லா வளரும். நல்லா செழிப்பாக வளர்ந்து நிறைய பலன் கொடுக்கும். தரையில் நின்னா ஒரு செடி எந்த அளவுக்கு செழிப்பாக வளர்ந்து ரொம்ப நாள் நின்று நம்மளுக்கு பலன் கொடுக்குமோ அதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் க்ரோ பேக்கில் வளர்க்கும்போது வளரும். இப்போ நம்ம பார்க்குறது அவரை செடி. அது இருக்கிறது வந்து ஒரு பெரிய பிளாஸ்டிக் டப்பு. 3 அவரை செடிகள் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு பச்சை மிளகாய் செடி நடவு பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் அதையும் கொண்டு இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் நடவு பண்ணிட்டேன். நம்ம இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஒரு 2 செடி வச்சு வளர்க்கும்போது நல்லாயிருக்கும். நல்லா செழிப்பாக தரையில் நின்று வளர்ந்தால் எப்படி வளருமோ அந்த அளவுக்கு வளர்ந்து நிறைய பலனும் கொடுக்கும். க்ரோ பேக் வாங்கும்போது நம்ம செய்கிற தப்பு என்னென்னா, கீரைகள்லாம் வளர்க்கணுன்னு முடிவு பண்ணோன்னா அதுக்கு நீ ரொம்ப ஷார்ட்டான க்ரோ பேக்கை வாங்கக்கூடாது. கீரை தானே, அதுக்கு வேறு கொஞ்சம் தானே போகும், ஷார்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி வாங்கினோன்னா அந்த கீரைகள் வந்து செழிப்பாக வளர முடியாது. நல்ல உயரமான க்ரோ பேக்கில் நம்ம ஒரு தக்காளி செடி வளர்க்குறதுக்கோ ஒரு கத்தரி செடி வளர்க்குறதுக்கோ எப்படி க்ரோ பேக் தேர்ந்தெடுக்கிறோமோ அதே மாதிரி தான் கீரை வளர்க்குறதுக்கும் நம்ம தேர்ந்தெடுக்கணும். ரொம்ப சின்ன க்ரோ பேக்லாம் வாங்கினோன்னா வெயிலையும் தாங்காது. நம்ம அதையும் எப்போவுமே கவனத்தில் வச்சுருக்கணும். க்ரோ பேக்கோ தொட்டியோ அளவு பெருசாக போக போக தான் அது வெயிலையும் தாங்கி அதில் நிற்கிற செடிகள் வந்து நல்லா செழிப்பாக வளரும். கார்டனிங் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.